வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் நம் உடல் நலத்திற்கு காப்பியா அல்லது டீயா எது சிறந்த பானம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். டீ, காப்பி இரண்டுமே உலக அளவில் அதிகமானவர்களால் விரும்பப்படும் பானமாக இருந்து வருகிறது. இரண்டுமே சுறுசுறுப்பை தரக்கூடியது என்றாலும் காலையில் ஒரு நாளை துவங்குவதற்கு இரண்டில் சிறந்தது எது? எது குடித்து நாளை துவங்கினால் என்ன பயன்கள், விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். டீ, காப்பி என ஏதாவது ஒரு சூடான பானத்துடன் தான் அன்றைய நாளை துவங்குவது பலரது வழக்கமாக உள்ளது. இதில் பலரின் காலை குடிநீர் பானமாக உள்ளது காப்பிதான். காப்பியில் உள்ள கஃபீன் சுறுசுறுப்பை தருவதால் விரைவாக செயல்பட உதவுகிறது. அதே சமயம் டீயும் அதிகமானவர்களால் விரும்பப்படும் ஒரு பானமாக உள்ளது. மனதை அமைதிப்படுத்துவதாகவும் சுவையானதாகவும் பலரும் நினைப்பதால் காலை நேரத்தை டீயுடன் துவங்குவதை அதிகமானவர்கள் விரும்புவதுண்டு. காப்பி, டீ இரண்டுமே வேறு வேறு நற்பலன்களை தரக்கூடியவை. காப்பி உடனடி ஆற்றலை தரக்கூடியதாகும். அதே சமயம் டீ படிப்படியாக ஆற்றலை அதிகப்படுத்தும் தன்மை கொண்டதாகும். அதிக நேரம் விழித்திருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு ஏற்றது டீ தான். இரண்டுமே ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளதால் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியவைதான். ஆனால் காலை நேரத்திற்கு ஏற்ற பானம் எது? காலையில் காப்பி குடிப்பது நல்லதா அல்லது டீ குடிப்பது நல்லதா? வாங்க தெரிந்து கொள்ளலாம். காப்பியில் அதிக அளவில் கஃபீன் உள்ளது. சராசரியாக 8 அவுன்ஸ் அளவு கொண்ட ஒரு கப் காப்பியில் சுமார் 95 மில்லிகிராம் அளவு உள்ளது. இது பெரும்பாலான டீ வகைகளை விட அதிகம். ஆனால் 8 அவுன்ஸ் அளவு டீயில் 30 முதல் 50 மில்லிகிராமை விட குறைவான அளவு கஃபீன்தான் உள்ளது. தேயிலை, குறிப்பாக கிரீன் டீ போன்ற டீ வகைகளில் கேட்டசின்கள் மற்றும் பாலிபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளன. இவைகள் அழற்சி எதிர்ப்பு பண்புகள், இதய ஆரோக்கியத்தை அதிகரித்தல், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை கொண்டுள்ளன. மறுபுறம் காப்பியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. குறிப்பாக குளோரோஜெனிக் அமிலங்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடும் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை அதிகம். செரிமான ஆரோக்கியத்தை பொறுத்தவரை டீ தான் பெரும்பாலானவர்களின் தேர்வாக உள்ளது. ஏலக்காய் மற்றும் இஞ்சி போன்ற மூலிகை சேர்க்கப்பட்ட டீக்கள் செரிமான அமைப்பை சீராக்குகின்றன. குடல் அழற்சி, வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை குணமாக்கு திறன் உடையவையாக சொல்லப்படுகிறது. மன ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது மனத்தெளிவு, கவனம் ஆகியவற்றை அளிப்பதில் இரண்டு பானங்களுமே பலரின் விருப்ப தேர்வாக உள்ளன. ஆனால் அவற்றின் செயல்பாடுகளில் வித்தியாசம் உள்ளது. காப்பியில் உள்ள கஃபீன் உடனடியாக தீவிரமாக ஆற்றலை வழங்குகிறது. உடனடியாக நீங்கள் விழிப்பு நிலைக்கு மாறி கவனம் செலுத்தும் ஆற்றலை பெற உதவுகிறது. அதே சமயம் குறைந்த கஃபீன் கொண்ட டீ சீரான மற்றும் நிலையான ஆற்றலை பெற உதவுகிறது. இதனால் இரண்டு பானங்களுமே நல்லதுதான் என்றாலும் காலையில் உங்களின் பணிகள் எப்படி உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் கோபி டீ பானங்களை தேர்வு செய்து குடிப்பது நல்லது. குறிப்பாக தூக்கம் நீங்கி சுறுசுறுப்பாக அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்க வேண்டும், படிக்க வேண்டும், உடனடி சோம்பல் நீங்க வேண்டும் என்பவர்கள் காப்பியை தேர்வு செய்து குடிக்கலாம். அதே சமயம் ரிலாக்ஸாக நிதானமாக நாளை தொடங்க வேண்டும் என நினைப்பவர்கள், நிலையான ஆற்றலை பெற வேண்டும் என்பவர்கள் டீயை தேர்வு செய்து குடிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.